இன்றைக்கி இந்த தொகை 1485 கோடி ஒரு முக்கியமான விஷயம். இது என்ன தொகை அப்படின்னா, தமிழக அரசாங்கம் தன்னோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் ஊனமுற்றோர் நலத்துறைக்காக ஒதுக்கி வைத்த தொகை தான் இந்த 1485 கோடி அப்படின்றது. ஸோ இந்த 1450 கோடி நிறையவா, கம்மியாக, போதுமானதா, ஊனமுற்றோர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கா, இல்லை அரசாங்கத்தோட தொலைநோக்கு பார்வையை இது எடுத்துக்காட்டுதா அப்படின்றத இந்த 1485 கோடின்ற ஒரு எண் நமக்கு சொல்லாது, புரிய வைக்காது. அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த எண்ணை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணை கொஞ்சம் உடச்சி அன்பண்டில் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ 1485 கோடி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு தனி நபர், தனி ஊனமுற்ற நபர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனி ஊனமுற்ற நபருக்கு இது என்ன அப்படின்னா, இது ஒரு மாதத்துக்கு 1031 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டான சேவையோ இல்லை பணமோ இல்லை சர்வீசஸோ கொடுக்கும் அப்படின்றது தான். இது சரி, இந்த 1031 ரூபா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ ஜாஸ்தி, ஏதாவது சேஞ்ச் இருக்கா, இல்லை நிறைய சேஞ்ச் இருக்கா? ஏன்னா புது அரசாங்கம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நிறைய செய்ய போகிறாங்க, நம்ம மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த மக்களில் நாங்களும் ஒருத்தங்க அப்படின்ற ஒரு பார்வையிலேருந்து பார்த்தா இல்லை, இது 50 ரூபா நமக்கு கூட கொடுத்துருக்கு. 50 ருபீஸ் போன பர் கேபிட்டா பட்ஜெட் அலோகேஷனுக்கும் இந்த பர் கேபிட்டா பட்ஜெட் அலோகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் 50 ரூபாய். ஸோ நீங்கள் கேட்கலாம், எல்லா ஊனமுற்ற நபரும் எல்லா திட்டங்களையும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஆமாம், எல்லா ஊனமுற்றோரும் எல்லா திட்டங்களையும் யூஸ் பண்ணுறதில்ல. சில ஊனமுற்றோர் எந்த திட்டத்துலையுமே பயனும் பெறுறதில்ல, பயன் உள்ளதாகவும் இல்லை திட்டத்தில், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஊனமுற்றோரும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தின் விளிம்பிற்கு தள்ளப்படுறாங்க. சமுதாயத்தில் இருக்கிற பாகுபாட்டினால, நம்ம எதிர்கொள்கிற பாகுபாடுனாலையும் சமுதாயத்தில் இருக்கிற தடைகள்னாலையும் நம்ம புறக்கணிக்கப்படுறோம், விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ஊனமுற்றோருக்கும் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஊனமுற்றோரும் அவங்களுடைய பொருளாதார நிலைமை உயர்வதற்கு அரசாங்கம் காரணமாக இருக்கணும். அது நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்தணும் அப்படின்ற பொறுப்பு அரசாங்கத்தோட நிதிநிலை அறிக்கைக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, 1031 ரூபா ஒரு தனிநபருக்கு. அப்போ மொத்தமாக இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஏதாவது மாற்றம் இருக்கா? 1485 கோடி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் இது தமிழ்நாட்டோட கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணணும்னா, போன வருஷமும் இது 0.04% தான் இருந்தது, அதாவது 0.039% இருந்தது. இந்த வருஷம் 0.04% இருக்குது. இதே மாதிரி நிலைமை தான் கடந்த 10 வருஷமாகவும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பெரிய சேஞ்சஸ் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதுக்குள்ளே இருக்கிற திட்டங்களில் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, பட்ஜெட் ஸ்பீச்லேருந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஊனமுற்றோர் டெக்னாலஜி எனேபிள்டு அசிஸ்டிவ் டிவைசஸ், உதவி உபகரணங்கள் வாங்கணும், உபயோகிக்கணும் அப்படின்னாக்க அரசாங்கம் அதில் 50% காஸ்ட்டு கொடுக்கும், இல்லை 30,000 எது கம்மியோ அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊனமுற்றோர் எதுக்காக உதவி உபகரணம் யூஸ் பண்ணுறாங்க? அது லக்ஸுரியா? இல்லை. எந்த உதவி உபகரணம் யூஸ் பண்ணாலும் அவங்களுடைய அடிப்படை தேவையை தான் அது பூர்த்தி செய்யுது. அடிப்படை உரிமையை சில நேரம் நிலைநிறுத்துது. உதாரணமாக கம்யூனிகேஷன் டிவைஸ், அதெல்லாம் டெக்னாலஜி எனேபிள்டு. மொபிலிட்டி டிவைசஸ், அது டெக்னாலஜி எனேபிள்டு. ஹெல்த் டிவைசஸ், அது டெக்னாலஜி எனேபிள்டாக இருந்தால் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். எதுவே நம்மளுடைய குஷன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கத்தீட்டர், நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் லைக் டைப்பர்ஸ்லேருந்து ஒரு ஃபேமிலிக்கு காஸ்ட் ஆகுது இல்லையா? அதை தவிர பவர்ட் வீல் சேர் யூஸ் பண்ணுறோம். வீல் சேரோட கூட வர அடாப்டேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். அப்போது ஒவ்வொன்றும் நம்மளுடைய அடிப்படை ரைட் டு கம்யூனிகேஷனை நிலைநிறுத்துது, ரைட் டு ஹெல்த்தை நிலைநிறுத்துது, ரைட் டு மொபிலிட்டியை நிலைநிறுத்துது. ஸோ அடிப்படை உரிமைகளுக்கு நிலைநிறுத்துறதுக்காக தான் இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த அசிஸ்டிவ் டிவைசஸை அட்லீஸ்ட் அஃபோர்டபுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவைலபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணால் கூட
கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, நேராக பணம் இவ்வளோ தான் எங்களால் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வீஸ் சென்டர்ஸ், ரீஜனல் கேர் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் 3 வயசுக்கு மேலே இருக்கிற ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், டே கேர், அதெல்லாம் எஜுகேஷன், ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கும் ஏற்பாடு அதை வளப்படுத்துவோம் அந்த சென்டர்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊனமுற்றோருக்கான உள்ளடங்கிய சமுதாயம் உருவாகிறதுக்காக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு போராடிட்டு இருக்கிற ஒரு நிலைமையை வலுப்படுத்துமா, இல்லை இதுக்கு புறம்பாக செயல்படுமா அப்படின்ற சிந்தனையை உங்ககிட்டயே நான் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இப்போது ஊனமுற்றோர் நிறைய பேர் இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கூட போய் பார்த்தாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம போய் பார்த்துட்ருக்கோம். ஒரு தேவைகளையும் நம்மளோட தேவைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், விளக்கி இருக்கோம், அவங்கள எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம திருப்பி அதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் நம்மளுக்கான தொலைநோக்கு அரசாங்கத்திட இல்லை அப்படின்றத வழியாக நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த வருஷத்தில் இந்த அரசாங்கத்துக்காவது தொலைநோக்கு இருக்கும், அதை நம்ம வலுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்மளோட தீர்மானங்கள், நம்மளுடைய கோரிக்கைகளை கொடுத்த போது முக்கியமான கோரிக்கையாக ஊனமுற்றோர் சந்திக்கிற அதிக தடையினால், சமூக தடைகள்னாலையும் தனிப்பட்ட தேவைகள்னாலையும் ஊனமுற்றோரும் அவர்களுடைய குடும்பமும் எதிர்கொள்ளக்கூடிய அதிக செலவினத்தை கொஞ்சமாவது காம்பன்சேட் பண்ணுறதுக்காகவோ, அல்லது ஊனமுற்றோர் பல காலமாக வேலைவாய்ப்பு, எஜுகேஷன் சிஸ்டமில் இல்லை, வேலைவாய்ப்பில் இல்லை, அவங்களோட குடும்பத்தினர் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம தொலைத்த பொருளாதாரத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, நமக்கு இன்கம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக, அந்த எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு அதிகப்படியான கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் கேட்டிருந்தோம். அட்லீஸ்ட் குறைந்தது 6000 ரூபா, இல்லைனா மினிமம் வேஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருந்தோம். அதை விளக்கியும் நம்மளுடைய சகோதரர்கள் போனவங்க சொன்னாங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா, இப்போ இது வந்து இன்னும் பட்ஜெட் ரிவைஸ் எஸ்டிமேட் வெளியில் வரலை. பட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் போன கவர்மெண்ட்டும் பண்ணது இதுதான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் அலவன்ஸில் 6616 கோடியிலேருந்து அது 609 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இதை இந்த துறை பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட், ரிவைஸ் எஸ்டிமேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சரி செய்கிற விதமாக கூட இல்லை. அதை சரி செய்யணுன்னா கிட்டத்தட்ட அதுக்கே நம்ம ஒரு 7 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. இதே தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கான உதவித்தொகையிலையும் அவங்க பண்ணியிருக்காங்க. கேர்கிவர்ஸ் அசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளோட டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் 14 கோடியிலேருந்து 5 கோடியாக குறைஞ்சிருக்கு. அஸ்யூமிங் that is an assumption that all of us are either ineligible to work or are employed already. So we don't have the statistics on that. So அதுதான் ஒரு நிலைமை. இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷன் நான் என்ன கொடுக்கணுன்னா, கடந்த 3 வருஷங்களா 4 வருஷங்களான அனாலிசிஸில் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு வேர்ல்டு பேங்கோட கடன் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் தமிழக அரசாங்கம் ஊனமுற்றோருக்கு பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? நம்மளோட சேவைகளுக்காக, அடிப்படை சேவைகளுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக பண்ணுறாங்க. அதவே கடனில் பண்ணுறாங்க. ஸோ இது போன அரசாங்கத்தையும் நம்ம கேள்வி கேட்டோம், அதே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ இது நம்ம பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குன்னா 250 கோடி இந்த வருஷம் இருக்குது. இந்த போன வருஷம் இது 275 கோடியாக இருந்தது. ஸோ இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டில் ஆக மொத்தம் 1485 கோடியில் 250 கோடி கடன் அடிப்படையில் வந்த பணம். அது டேக்ஸ் ஃபைனான்ஸ்டு சோர்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிடையாது நமக்கு கொடுக்குற ஃபண்டிங்கில். ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சம்மரியாக கொடுத்துருக்கேன். என்கிட்ட நிறைய அனாலிசிஸ் இருக்குது. வேணும்னா நாங்கள் போன வருஷம் பட்ஜெட் அனாலிசிஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் இந்த ரிவைஸ் எஸ்டிமேட் இனிமேல் தான் பப்ளிக் டொமைனில் வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஓவர்வியூ. ஐ ஹோப் நம்ம பண்ண வேண்டிய many miles to go before we sleep, அதுதான் ஒன் மோர் டைம் நமக்கு தெரியுது. நமக்கு பல டிமாண்ட்ஸ் இருந்தது.
ஆனால் அடிப்படை திங்கிங் அபவுட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இஸ் ஸ்டில் மிஸ்ஸிங் அப்படின்றதான் தெரியுது. தேங்க்யூ.